இந்த வீடியோல 30000 ரூபாய்க்குள்ள இருக்க ஒரு பெஸ்டான லேப்டாப் பத்தி தான் பார்க்க போறோம். அதான் என் பக்கத்துல இருக்கு. சோ இந்த லேப்டாப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, இதுல என்னெல்லாம் நல்லா இருக்கு, என்னெல்லாம் நல்லா இல்ல, இத வாங்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அது கூடவே சேர்த்து இதோட அன்பாக்சிங்கும் பார்க்க போறோம். அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்ல லேப்டாப் தேவைப்படும். அதனால 10000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 1.5 லட்சம் வரையில இருக்க பெஸ்டான லேப்டாப்போட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதோட ரிவ்யூ எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்மளோட சேனல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போ இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங்கை பார்த்துருவோமா? ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா டெக் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை மிஸ்ஸே பண்ணாம உடனே பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் பார்க்க போற இந்த லேப்டாப் பார்த்தோம்னா ASUS அப்படின்ற கம்பெனியோட VivoBook 15 அப்படின்ற மாடல் தான். இதோட அக்யூரேட் மாடல் நம்பர் இங்க போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ASUS VivoBook 15, ASUS Vivo, ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ இந்த ரெண்டு கம்பெனிக்கும்? இருக்கலாம். இப்போ நம்மளோட வேலையை பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா VivoBook அப்படின்னு போட்டிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலவே நம்மளுக்கு ASUS VivoBook 15 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல டெக்ஸ்சர் டிசைன்ல வந்து பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. ஒரு 1.5 கிலோ வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். அடுத்த பாக்ஸ்குள்ள பார்த்தோம்னா சைடில் இன்னொரு பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள சார்ஜிங் அடாப்டர், சார்ஜிங் கேபிள் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது போக யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே பாக்ஸ்குள்ள இல்லை. இப்போ இந்த லேப்டாப் பத்தி பார்த்தோம்னா பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்லா இருக்கு. டிசைன் பார்த்தோம்னா ஒரு டெக்ஸ்சர் டிசைன்ல பண்ணிருக்காங்க பேக் சைடுல. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. முன் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15.6 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு LED டிஸ்ப்ளே. இதுல ரிஃப்ரெஷிங் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நானோ எட்ஜ் டிஸ்ப்ளே அப்படின்றாங்க. ஏன்னா நைட் டைமிங்ல இந்த டிஸ்ப்ளே யூஸ் பண்றோம் அப்படின்னா வெறும் டிஸ்ப்ளே மட்டும் தான் தெரியும், பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. அண்ட் இந்த டிஸ்ப்ளேல நம்மளுக்கு ஆன்டி கிளார் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப லைட் ஏதாவது படுது அப்படின்னா கிளாரை வந்து கொஞ்சம் குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்ப்ளேவை நான் யூஸ் பண்ண வர நல்ல பிரைட்டா இருந்துச்சு. கலர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுச்சு. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த குறையுமே டிஸ்ப்ளேல சொல்ல முடியாது. தென் இந்த டிஸ்ப்ளேக்கு மேல பார்த்தோம்னா ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க, வெப் கேமரா. எல்லா லேப்டாப் மாதிரியும் இதுலயும் இந்த வெப் கேமரா அப்படி ஒன்றும் சிறப்பா இல்ல. சும்மா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ரொம்ப ரஃப் யூசேஜ், எதுவுமே வழியே இல்லை அப்படின்ற நேரங்களில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. ஸோ இது கீழே பார்த்தோம்னா ASUSோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. இது கீழே பார்த்தோம்னா கீபோர்ட் கொடுத்திருக்காங்க. தென் இந்த கீபோர்டை சிக்லெட் கீபோர்ட் அப்படின்றாங்க. எதுக்காக அதை சிக்லெட் கீபோர்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. கீபோர்ட்ல எந்த குறையும் சொல்ல முடியாது. கீழே மவுஸ்க்கு வந்தோம் அப்படின்னா மவுஸும் யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு. சில கேமிங் லேப்டாப்ல இருக்க அதே கெஸ்டர்ஸ் இந்த மவுஸ் பேட்லயும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. 2 விரல வச்சு ஸ்வைப் பண்றப்ப நம்மளால ஸ்க்ரோல் டவுன், ஸ்க்ரோல் அப் வந்து பண்ணிக்க முடியும். 3 விரல வச்சு பண்றப்ப நம்மளால ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு ஜம்ப் ஆக முடியும். 5 விரல வச்சு பண்றப்ப இந்த மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்கோ இது எல்லாத்தையுமே ஓவராலா பாத்துக்க முடியும். இந்த மாதிரி சில கெஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ மவுஸ் பேடும் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. தென் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடுல சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க, ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்திருக்காங்க, HDMI போர்ட் இருக்கு, USB போர்ட் இருக்கு. இது ஒரு 3.0 USB போர்ட். அதுக்கப்புறம் டைப் C போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் ரேஞ்சில டைப் C கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ரைட் சைடுல பார்த்தோம் அப்படின்னா 2 USB போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே 2.0 சப்போர்ட் தான். அதுக்கப்புறம் SD கார்டு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்கு. அதுக்கப்புறம் LED இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. வேற எதுவும் இல்ல. தென் இப்போ இந்த லேப்டாப்ல என்ன இன்டர்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸர். இதுல AMD Ryzen 5 யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு குவாட் கோர் ப்ராசஸர். இதோட ஸ்பீட் பார்த்தோம்னா 2 GHz கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில நம்மளால இவ்வளவு தான் எதிர்பார்க்க முடியும். இந்த பிரைஸ்க்கு ஒர்த் தான். இன் கேஸ் நீங்க இன்டெல் போறீங்க அப்படின்னா இதை விட ஏதாவது பெட்டரா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கிடைக்கலாம். இன் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ இந்த லேப்டாப்போட ப்ராசஸிங்ல எந்த குறையுமே இல்ல, ஃபாஸ்டா தான் இருக்கு. உடனே நம்ம எல்லாத்துக்குமே தோன்ற ஒரே क्वेश्चन, இதுல ஹெவி கேம் விளையாடலாமா? ஹெவி கேம் இதுல விளையாட முடியாது. ஏன்னா இதுல AMDயோட ரேடான் அப்படின்ற ஒரு ஜெனரல் கிராபிக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு நார்மல் கேம், சின்ன கேம்ஸ் வந்து விளையாட முடியும். இது ஒரு கேமிங் லேப்டாப் கிடையாது. 30000 ரூபாய்க்குள்ள நம்ம எதுவும் பார்க்க முடியாது. சோ ஒரு நார்மல் யூசேஜ் பண்றோம், ஒரு ஆபீஸ் யூசேஜ் பண்றோம், ஒரு காலேஜுக்கு ப்ராஜெக்ட் ட்ரை பண்றோம், அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த இடங்கள்ல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒரு ஹெவி கேம் விளையாடுறோம், நல்ல கிராபிக்ஸ்ல ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இதை எதிர்பார்க்க முடியாது. சோ ரொம்ப லாக் ஆகும். நார்மல் கேம் மட்டும் தான் விளையாட முடியும். தென் இதுல இருக்க மெமரின்னு பார்த்தோம்னா 4 GB RAM, 1 TB ஹார்ட் டிஸ்க் கொடுத்திருக்காங்க. Windows 10 OS போட்டே வருது நம்மளுக்கு, இன்பில்டாவே கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ற பேட்டரி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா கெபாசிட்டி அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனா அதுல நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. 45 நிமிஷத்துக்குள்ளே 60% சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 1 மணி நேரத்துல வந்து 1.25 மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுது. யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவி யூசேஜ் பண்றோம், வீடியோ எடிட் பண்றோம், கண்டினியூஸா மூவி பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு 2ல இருந்து 2.5 மணி நேரம் தாங்குது. இல்ல ஒரு நார்மல் யூசேஜ் பண்றோம், ஒரு நார்மல் ஒர்க், ஆபீஸ் ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் தாங்குது. ஸோ பேட்டரி லைஃப் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த லேப்டாப்ல என்னெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு, ப்ராசஸிங்கும் ஃபாஸ்டா இருக்கு. ஒரு நார்மல் யூசேஜ், ஒரு ஸ்டூடெண்ட் யூஸ் பண்றாங்க, ஆஃபீஸ் யூசேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்க
எல்லாத்துக்குமே இது சூட்டபிளா இருக்கும். என்ன நல்லா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பில் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அண்ட் கிராஃபிக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணியிருக்கலாம். இந்த பிரைஸ்ல எதிர்பார்க்க முடியாதான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அப்போ 30,000 ரூபாய்க்கு இந்த லேப்டாப் ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது ரெண்டுமே ஓகே அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்த்து தான். இந்த லேப்டாப்பை நான் வாங்குவேனா, இந்த லேப்டாப் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேப்டாப்பை 30,000 ரூபாய்க்கு நான் வாங்குவேன். எதுக்காக நான் வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாங்குவேன், இல்லை ஒரு ஆஃபீஸ் யூசேஜ் பண்ணுறேன், ஒரு நார்மல் யூசேஜுக்காக வாங்குறேன் அப்படின்றப்ப இந்த லேப்டாப்பை நான் வாங்குவேன். மிச்சபடி கேமிங்காக வாங்குறேன், ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த லேப்டாப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு நார்மல் யூசேஜுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு ஆஃபீஸ் யூசேஜுக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒர்த்து தான். நீங்கள் வாங்குறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லேப்டாப் பற்றி எனக்கு என்ன தோணுச்சோ அது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா? 30,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்ற எதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இன்னும் எத்தனை பேருக்கு எந்த பிரைஸ் ரேஞ்சில் என்ன லேப்டாப் வேணும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரை சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எந்த பிரைஸ் ரேஞ்ச் அதிகமாக கமெண்ட் வருதோ அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சீக்கிரமே வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு நான் கடைசியாக கேட்கறது எப்பயும் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல லேப்டாப்போட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.